அதுக்கு அடுத்து வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டீங்க. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தவரு, மருத்துவர் ஐயா, இனிமேல் உங்களுக்கு எல்லாமே சின்னையா தான் அப்படின்னு சொன்னாரு. ஒரு சொந்த குடும்பத்த கூட கையாள ஆள முடியல. ஒரு பிரச்சனை. வெளியாள்லாம் கிடையாது. இப்போ அ பொண்ணு வீட்டு சொந்தம், அ சம்பந்தி வீட்ல பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. ஒரே குடும்பம், ஒரே அப்பா, அம்மா. குடும்பத்துல கூட பிரச்சனை. பிறந்தவங்க. ம். கூட பொறந்த பொறப்பு. ஒண்ணு விட்டு குடுத்துட்டு போலாம். இன்னொன்னு மருத்துவர் ஐயாவுக்கு வயசாகி போச்சு. இவரு எவ்வளவு நாள் இன்னும் நினைவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அவருக்கு. நல்லா ஹெல்த்தியா இருக்கட்டும். அது வேற விஷயம். ஒரு அரசியல்வாதிக்கு நினைவு தப்பாம இருக்கணும். வார்த்தை பிறழாம இன்னைக்கு பேசணும். சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் அவர் தானே? ஆமா. இன்னைக்கு ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன். நீங்க வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ வேணா மதிக்காம இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல பத்திரிகையாளர்ல இருந்து, பொதுமக்கள்ல இருந்து, வன்னிய சொந்தங்கள்ல இருந்து எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு நபர். அத வந்து நீங்க உங்களோட அப்பான்றதுனால கடந்து போக